இன்று 2/8/2025 அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் வணங்காமுடி பதிப்பகம் பண்டிதர் பதிப்பகம் முன்னெடுப்பில் தம்ம யாத்திரைக்காக குழுவினரோடு நாகப்பட்டினத்தில் உள்ள சூளாமணி பன்ம விகார் இருந்த இடத்தை பார்க்க வந்துள்ளோம். ஆய்வாளர் சுபாஷினி உள்ளிட்டோர் குறிப்பிடும் பொழுது 1860களில் கட்டப்பட்ட ஜெசூட் சபையால் கட்டப்பட்ட இந்த தேவாலயத்திற்கும் இங்கே ஒரு கலைஞரை விளக்கம் அமைந்துள்ளது. அந்த கலைஞரை விளக்கத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த சூளாமணி பன்ம விகாரோட கட்டுமானம் இருந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ அந்த கட்டுமானம் எதுவுமே இல்லை. இப்போ அந்த சர்ச் அப்படியே இருக்கு. இங்க பிரிட்டிஷார் கட்ட லைட் ஹவுஸ் அப்படியே இருக்கு. நமக்கு இந்த கேப்ல தான் யூகிக்க முடியுது இங்க இருந்திருக்கும் அப்படின்னு. மேலும் இது அவங்க சொல்ற கணக்குப்படி இது ஒரு 200 ஏக்கர் இடம் சூளாமணி விஹாரா இருந்தது. 31 வேலி நிலம் சொல்றாங்க. அது குறிப்பிடப்பட்ட 200 ஏக்கர் லேண்ட்மார்க் சொல்றாங்க. ராஜராஜ சோழனால் கடாரத்தில் உள்ள ஸ்ரீ விஜய பேரரசு அவர்களின் முன்னெடுப்பில் கட்டப்பட்ட விஹார் இது. இதற்கு ஆனைமங்கலம் செம்பேட்டின் மூலம் இது உறுதி செய்யப்படுகிறது. ஆனா நம்ம பட்ட ஆனைமங்கலம் செப்பேடு இருக்கு, இந்த இடத்துல கட்டப்பட்ட தேவாலயங்கள் இருக்கு. ஆனா சூளாமணி பன்ம விகார் மட்டும் இங்க இல்லை. மேலும் இந்த இடத்துல சூளாமணி பன்ம விகார அகழ்வை இடிச்சிட்டு அந்த இடத்துல புத்தர் சிலைகள் கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த தேவாலயம் கட்டுறப்போ திருச்சியில இருப்ப சென்ட் ஜோசப் கல்லூரி ஃபர்ஸ்ட் நாகப்பட்டினத்துல இருந்திருக்கு. அந்த கட்டுமான பொருட்கள் அந்த தேவாலய சூளாமணி விகார் இடிக்கப்பட்ட அந்த செங்கற்ப கட்டுமானத்தெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க காலேஜ் கட்டியிருக்காங்க. அப்போ எக்ஸவேட் பண்றப்போ ஒரு 350க்கு மேற்பட்ட வெங்கல புத்த சிலைகள் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் இப்ப பல்வேறு மியூசியங்கள்ல இருக்கு. நாகை மாவட்டம் ஒரு பௌத்தத்திற்கு ஒரு தமிழ்நாட்டில் உள்ள பௌத்தத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியா இந்த விகார் இங்க இருந்தது விளங்கியிருக்கு. ஆனா இப்போ இது இல்லை. இந்த வேர்களை தேடி நாங்க இப்ப பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நன்றி. ஓகே.